அத்தை, நான் கடையை திறக்க போறேன். நேரம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன். கடைக்கு லேட் ஆயிட்டு மருமகளே. சரி கிளம்புன்னா கிளம்பு. என்னத்த, உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஒரு மாதிரியா வாடி போயிருக்கீல, இரும வேற செய்திய. அது ஒன்றும் இல்லை மருமகளே, லைட்டாக ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருக்குது. மேலாம் கதை கதைன்னு இருக்குது. மேலெல்லாம் அப்படி ஒன்றும் கதகதப்பா இல்லையத்த, நல்லா தானே இருக்கிய. நான் என்ன பொய்யா சொல்லுவேன். ஒரு மாதிரியா இருக்கு உடம்பு. ஆஸ்பத்திரிக்கு போமா, வாரியலா? ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாமா, வேணா ஒரு மாத்திரை வேணா போட்டுக்கிடுறேன். கொஞ்சோண்டு சுடுதண்ணி இருந்தா தாரியா? சுடுதண்ணியா? சுடுதண்ணியா வேணாத்த? சுடுதண்ணின்னா அந்த பச்சை தண்ணியை சூடாக்கி கொண்டு வருவோமே, அது இல்லை மருமகளே. சோறு வடிச்ச தண்ணி இருக்கும்ல, அது இருந்தால் தான் கொஞ்சம் மாத்திரை போட்டு உடம்புக்கு கொஞ்சம் கெதியா இருக்கும். அந்த தண்ணி இருக்குதா, சோறு வடிச்ச தண்ணி? சோறு பொங்கினாதானே அத்தை சோறு தண்ணியே வரும். சோறே நான் தான் இன்னும் பொங்கலையே. அத்தை, காப்பி வேணும்னா உங்களுக்கு வச்சு தரட்டுமா? இளங்கிறோன்னு நீ இன்னும் காப்பியே போடலையா? சரி இப்போ அந்த கடுங்காப்பியாவது எனக்கு கொஞ்சம் வச்சு கொண்டு வா. மாத்திரை போட்டுட்டு செத்த நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கேன். ஆமாத்தே, நாளைக்கு முடிச்சதே லேட்டு தான் பார்த்துக்கங்க. கடையை வேற திறக்க போனோம். நேற்று நம்ம கொஞ்ச நேரம் அடைச்சி போட்டுட்டோம்ல. புது கடையை எப்படி ஒரே மூடி மூடி போட்டால் வியாபாரம் எங்கத்தே நடக்கும்? அதான் சரி லேட்டாக முடிச்சிட்டேமேனு ஓடி போடலான்னு பார்த்தேன். நீங்கள் அதுக்குள்ளே உடம்பு சரியில்லைன்ட்டிய. ஆமாம், என்ன நேற்று வேற செத்த நேரம் கடையை அடைச்சி போட்டுட்டான். சரி அப்போ நீ கடையை திறக்கணும்னா போ, நான் அந்த ஓரமாக படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிடுறேன். ஏத்தே பரவாயில்ல, இருக்கட்டும் தே. நாளைக்கு ஒரு நாள் கடையை அடைச்சி போட்டு உங்களை பார்த்துக்கிடுறேன். சரிங்களா? ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்குள்ளே காப்பி தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஒரு மாத்திரையை போட்டு தூங்குங்க. சரி மருமகளே. இவ்வளோ வேலை வாங்குறதுக்கு என்ன நடிப்பு நடிக்க வேண்டியிருக்குது. இந்த 2 நாளாக கடையை திறந்துட்டு என்ன ஆகிறதுக்கு வரா? புசுக்கு புசுக்குன்னு ஓடிடுறா. வீட்டில் ஒரு வேலையும் பார்க்காம இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செய்யட்டும், அப்போ தான் அவளுக்கு அறிவு வரும். நெட்டவள்ளி. சொல்லுங்கக்கா. என்னக்கா காலையில இந்த பக்கம் வந்திருக்கியே? கடை பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தேன் பத்துக்கா. கடையை பார்த்தா கடை பூட்டி கிடந்துச்சு. அதான் என்னன்னு விசாரிப்போமேனு வந்தேன். ஏக்கா, எங்க தாய் கிழவிக்கு உடம்பு சரியில்லையா? கடையை திறக்க வேண்டாம், வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்லிச்சு. அதான் சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவை விடுவோமேனு விட்டாச்சு. ஆமாம் ஆமாம், கடையை திறந்து ஒரு வருஷம் ஓட்டிட்டால, நீ லீவ் விட வேண்டிய ஆளுதான். ஏக்கா, நான் என்னக்கா பண்ணேன்? தாய் கிழவி இருன்னு சொல்ல மாட்டுக்கு, போன்னு சொல்ல மாட்டுக்கு, 2 நேரமா தொங்கிக்கிட்டு இருக்குது. அதான் சரி உடம்பு சரியில்லாத நேரத்தில் போட்டு போயிட்டேன்னா அந்த மனுஷனுக்கும் கோவம் வரும். சரி அதான் இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடுமேன்னு போட்டாச்சு. சரி என்ன செய்தான் உன் மாமியாருக்கு? காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்காங்க்கா. வார்த்தைக்கு வார்த்தை ஒரு 10 வாட்டியாவது இருமி இருமி காமிச்சிருது. என்ன செய்ய சொல்றிய? இருமுறாவளா? காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குதா? வாய்ப்பில்லையே. ஏக்குக்கா அப்படி சொல்றிய? காலையில உனக்கு முன்னாடியே உன் மாமியார் முழிச்சிருச்சு. அப்படியா? ஆமா, 7 மணிக்கு முழிச்சா உனக்கு எப்படி தெரியும் நடக்கிற சம்பவம்? உங்க மாமியார் காலையில 6 மணிக்கே முழிச்சு வெளிமுத்தம் பெருக்கி கோலத்தெல்லாம் போட்டுச்சே, நான் கூட பார்த்தேனே. ஏக்கா, அங்க கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. அங்க நின்று பேசினா எங்க தாய் கிழவி காதுல விழும். ஏக்கா, உண்மையாவா சொல்றிய? ஆமா, நான் காலையிலே உங்க வீட்டுக்கு வந்தேனே. காலையிலே வந்தியலா? ஏன்க்கா? அன்னைக்கு ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா கோலமாவு வாங்கிட்டு போனியே, ரிட்டன் எனக்கு தந்தியா? ஐயா, அது மறந்துட்டேக்கா. அதான் இன்னைக்கு வெளிமுத்தம் தூத்து தொளிச்சு கோலத்தை போடலான்னு பார்த்தா கோலமாவு இல்லை. சரி இனி அந்த மனுஷன்ட்ட எழுப்பி வாங்கி கேட்டால் அந்த மனுஷன் நாய் மாதிரி நம்மகிட்ட விழுவார். அதான் அன்னைக்கு ஒரு டப்பா வாங்கிட்டு போனியே, போய் கேட்பமேனு உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் மாமியார் கோலம் விட்டுட்டு இருந்துச்சு. கடைசியில் அவிய விட்ட கிண்ணத்தையே பிடிங்கிட்டு ஓடிட்டேன் நானும். உண்மையிலேயே நீங்க வெளியே வரும்போது எங்க மாமியார்னால கெதியாத்தான் இருந்துச்சா? அட ஆமாங்கிறேன், நான் பார்த்துட்டு தானே போனேன். அதுக்குள்ள உங்கள் மாமியாருக்கு என்ன சளி காய்ச்சல் எங்கிருந்து வந்துச்சு? ஒருவேளை மீசோட ஆர்டர் போட்டிருக்குமோ? காலையிலே வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருப்பான அந்த பையன். உனக்கு ஏக்கர் கணக்கில் கொழுப்பு உடம்புல விளைஞ்சி கிடக்குதுன்னு. எம்மாடி மருமகளே, இன்னுமா காப்பியை போட்டுட்டு இருக்கா? ஏக்கா, நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையா தான் இருக்கும்னு எனக்கும் தோணுது. இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு பத்துக்கங்க, இப்ப நல்லா தெளிவா சவுண்ட் விடுதே. ஏதோ ஒண்ணு பண்ணி தான் அந்த தாய் கிழவி என்ன மடக்கி நீங்க வீட்டுல வச்சிருக்குன்னு நினைக்கேன். என்னன்னு பாப்போம் வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிய? வாராணி வா, வந்து உட்காரு. எக்கா, உங்க மருமகனுக்கு கடை திறக்கலையோ? ஆமா, என் பிள்ளைகள காலையிலே கடைக்கு அனுப்பி வச்சேன். சரி, கடை பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வேற கடையில வாங்கிட்டு வந்துச்சுவே, அதான் கேட்குறேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அவளை வீட்லயும் இருக்க சொல்லிட்டேன். நல்லா தானக்கா இருக்கிய? என்ன செய்யுது உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யல, நான் நல்லா தான் இருக்கேன். கடை திறந்து 2 நாள் தானக்கா ஆகுது. அப்போ அவளை கடையை திறக்க அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு வீட்டில் இருக்க வச்சிட்டு இருக்கிய? நீங்க என் பக்கத்துல வா. சொல்லுங்கக்கா. நேத்து என் மருமவட்ட சொன்னேன், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உன்னால எழுந்திருச்சு காப்பி போட்டு வச்சுட்டு கடைக்கு போக முடியாதான்னு கேட்டேன். சரிக்கா, என்ன சொன்னா அதுக்காவா?
வருது. ஆனா நான் அப்படியா 6 மணிக்கு மேலே தான் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் யார் யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்க்க வேண்டியிருக்குது. அப்புறம் யூடியூப்பில் எவ்வளோ நாடகத்தோட ப்ரொமோ பார்த்துட்ருக்கேன். எல்லாத்தையும் நோண்டிட்டு படுக்கவே 11 மணி ஆயிடுதத்த. அப்புறம் எப்படியத்த நான் சூரியன் உதிக்கிறது முன்னாடியே நான் முழிக்க முடியும் அப்படின்னு கேட்கா. உங்கள் மருமக அப்படியா கேட்டா? சி நெட்ட ராணியக்கா ஏற்றி விடுறத பார்த்தியா? ஆமாக்கா, நேரில் நம்மக்கிட்ட நல்லா பேசுறது பத்துக்கங்க. என் மாமியாரை பற்றி என்கிட்டயே கழுவி ஊத்துறது. இப்போ நம்மளை பற்றி மெதுவாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இருப்போம், ஒரு 2 நிமிஷம் நிற்போம், என்னத்தான் நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே இந்த காலத்தில் இருக்கிறாள்க. ஃபோன் இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேங்கிறாள்க. ஆனால் உங்கள் நெட்டவழிக்கு ஃபோனுன்றதெல்லாம் ஓவர் டியூட்டியாக தான் இருக்குது. எல்லாரும் வேலை செய்கிறத ஓட்டி வேலை பார்த்துட்டு இருக்காவ. ஆனால் இவ ஃபோனுன்றதுலேயே ஓட்டி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு தான் இன்னைக்கு நான் அவளுக்கு ஆப்பு வச்சிருக்கேன். நேற்று நான் அப்படி சொன்னதுக்கு எனக்கு பதிலடி தந்தால, அதான் இன்னைக்கு காலையிலே இருமல் இருக்கிற மாதிரி காய்ச்சல் இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பை போட்டு வீட்டில் இருக்க வச்சிருக்கேன். பத்தியா நான் சொன்னது உண்மையாகி போச்சு. 4 முடி அப்படியே ஒரு அட்டண்டன்ஸை போட்டு பார்க்குறேன், என்னமா ட்ராமா பண்ணுதுன்னு பார்ப்போம். நெட்டைக்கு இது தேவைதான்க்கா. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி வச்சாதான் கொஞ்சம் உங்கள் வலிக்கு வருவா. இல்லைன்னா அவ இஷ்டத்துக்கு தான் ஆட்டம் போடுவா. எத்தே ராணி என் மருமகளை வந்து நிக்கிறா. சாவித்திரி அளவுக்கு நடிக்கிறா அவ்வளோப்பா. ஆமாக்கா உங்க மருமக தான். நெட்ட வா வா, உங்க அத்தைக்கே காப்பி கொண்டு வந்திருக்கா? ஆமாக்கா. நெட்ட இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளோ நேரம் ஒரே ஓம் பிராணமாக தான் போச்சு. என் மருமக எனக்காக வீட்டில் லீவு போட்டுட்டு இருக்கா, எனக்காக டீ போட்டுட்டு இருக்கா, எனக்காக சமைக்க போறான்ட்டு ஒரே ஒன்றை பற்றி தான் பேச்சு இப்போ. ஆமா ஆமா, எனக்கு எங்க அத்தையை பத்தி தெரியும், என்னை பத்தி எப்படிலாம் புகழ்ந்திருப்பாவன்னு. அப்படித்தானா அத்தே? ஆமா மருமகளே. இவ எங்கிருந்து வந்து இங்க வந்து விழுறா? மக்களே, எனக்கு என்னமோ இந்த வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லையும் இப்படிதான் நடக்குமோன்னு தோணுது. மக்களே, அப்புறம் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணவங்க ரேஷ்மி நிஷா, அப்புறம் சுயம்பு ராஜா, இப்படியே கண்டினியூவாக எல்லாரும் கமெண்ட்டில் உங்கள் பேரை பதிவு பண்ணிகிட்டே இருங்க. நாங்களும் உங்கள் பேரை சொல்கிறதுக்கு ஆவலாக இருக்கோம், காத்துட்ருக்கோம். தயவுசெய்து கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, வேறு ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கேற்றப்பில் நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நன்றி மக்களே.